Hi friends, in the class videos நம்ம என்ன பார்க்க போறோம்னா Fatricide 1948ல ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கேஸ் ஸ்டடி எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடி பிகாஸ் இந்த கேஸ் ஸ்டடில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷனை மட்டும் நம்ம டீடைல்டா நம்ம பிராக்டிகலா நம்ம வந்து பார்க்க போறது இல்ல. Fatricideல இருக்கக்கூடிய நிறைய மேஜர் ப்ரொவிஷன் ஓகேங்களா. சோ இதெல்லாம் ரொம்ப கோர் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கம்பரைஸ் பண்ணி ஒரே கேஸ் ஸ்டடில இந்த எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க போறோம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ்ல ஓகேங்களா. ஸோ எதுக்கு நான் இந்த கேஸ் ஸ்டடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கும் சரி இல்லை நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சரி இல்லை நம்மளோட நீங்கள் ஆக்சுவலாக நிறைய நோட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த எல்லா கேஸ் ஸ்டடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் ஓகேங்களா அந்த ஒரு ப்ரொவிஷனை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க கேஸ் ஸ்டடியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து இந்த கேஸ் ஸ்டடியில் நிறைய ப்ரொவிஷனை வந்து கம்ப்ரைஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒரு ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் வராது ஓகேங்களா. ஸோ 1008 ப்ராப்ளம் வரும். 1008 ப்ராப்ளம்ஸையுமே ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 to 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸுக்கும் என்னென்ன செக்ஷன் வந்து அப்ளை ஆகும், அந்த செக்ஷன்ஸ் மூலமாக எப்படி இருக்குது நம்ம ரெமெடி கொடுப்போம், அந்த செக்ஷனை மீறுறப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸை மீறுறப்போ என்னென்ன ஃபைன் அண்ட் பெனால்ட்டி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம பார்க்குறப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளமையும் நம்ம டீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த கேஸ் சினரியோ வந்து பாருங்கள், கெம் ப்ளஸ் லிமிடெட் இஸ் ஏ கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. வேணுக்கும்னே இந்த கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து நான் சூட் பண்ணி எடுத்தேன். பிகாஸ் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் உங்களுக்கு டேமேஜஸ் அண்டு ஹசார்டஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேண்ணா. நார்மலாக ஒரு ஃபர்னிச்சரை மேக் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதில் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹசார்டஸ் டேமேஜஸ் வந்து எதுவுமே இருக்காது. பட் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசிட் வந்து வச்சுருப்பாங்க அண்ட் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ தட் இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும் ஹசார்டஸ் மூலமாக ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த கெம் ப்ளஸ் லிமிட்டடில் 300 ஒர்க்கர்ஸுக்கு மேலே வந்து எம்ப்ளாய் ஆகிருக்காங்க. 300 ஒர்க்கர்ஸுக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இட் காரிஸ் ஆனியா ஹசார்டஸ் ப்ராசஸ், ரொம்ப கொடூரமான ஹசார்டஸ் ப்ராசஸ் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கிறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் எமிட்டிங் ஃபியூம்ஸ் அண்ட் டாக்ஸிக் கேஸஸ். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஓகேண்ணா. ஸோ நிறைய ஃப்ளூயிட் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ஃபியூம்ஸ்னால் புகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது. அண்ட் டாக்ஸிக் கேஸஸ், விஷவாயு ஓகேங்களா. ஸோ ரொம்ப கொடூரமான கேஸஸ் வந்து வெளியே எமிட் ஆகுது. ஹவவர் த ஃபேக்ட்ரி ஃபெயில் டு இன்ஸ்டால் த ப்ராப்பர் எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டம், வென்டிலேஷன் அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்பெனியில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்கணும். எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனிங்கிறப்போ எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டம் வந்து வச்சுருக்கணும் ஓகேங்களா. எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டம்னா என்னது, அந்த டாக்ஸிக் கேஸஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். அதை வெளியே போகிறதுக்கு எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு கிச்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, புகை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம், தையாத்தக்கான வந்து கற்றுவாங்க எல்லோரும் ஓகேவா. ஸோ எக்ஸ்ஹாஸ்ட் ஃபேன் சொல்லி ஒன்று நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க, கிச்சனில் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அடுப்பில் பற்ற வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புகை அந்த எக்ஸ்ஹாஸ்ட் ஃபேன் மூலமாக வெளியே போகும் ஓகேவா. எங்கள் வீட்லேயும் இப்போ அந்த சவுண்டு தான் கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ அணைச்ச உடனே சவுண்டு நின்றுச்சு. ஸோ எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரியில் வச்சுருக்கணும். அந்த எக்ஸ்ஹாஸ்ட் ஃபேன் நம்ம நார்மலாக சுற்றக்கூடிய ஃபேன் மாதிரி வைக்க மாட்டாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் கேஸ் வந்து வெளியே வருது, அதை பியூரிஃபை பண்ணி வெளியே அனுப்பணும் ஓகேங்களா. வெளியே இருக்கக்கூடிய பப்ளிக்கும் பாதிப்பு வரக்கூடாது, உள்ளே இருக்கவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. ஸோ எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அப்படியே கேஸை வெளியே அனுப்பாது. ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸை அப்படி எடுத்து அப்சர்வ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி தான் வெளியே அனுப்போம் ஓகேங்களா. ஸோ ப்ராப்பரான எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டம் வச்சுருக்கணும், அங்கே எக்ஸ்ஹாஸ்ட் சிஸ்டமே இல்லை. வென்டிலேஷன் வச்சுருக்கணும், வென்டிலேஷன் இருந்தால் மட்டும்தான் ஓகே. ஸோ வென்டிலேஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ள குட் ஏர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்கணும். திடீர்னு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து அப்புறம் ஃபயர் ஆகி ஏதாவது வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை அணைக்கிறதுக்கு வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஒன் ட்ராஜிக் டே ஓகே. ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் நாளில் கெட்ட நேரம் ஓகேண்ணா, என் டாக்ஸிக் கேஸ் லீக்ட் ஆக்கர். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலிண்டர்லேருந்து டாக்ஸிக் கேஸ் வந்து லீக் ஆகிடுச்சு ஓகேண்ணா. ஸோ சிலிண்டரில் டாக்ஸிக் கேஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க, அதை அப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்பாங்க. இல்லை அந்த கேஸை வச்சு ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காண்டியும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் கேஸ் வந்து லீக் ஆகிடுச்சு, ரிசல்ட்டிங் இந்த டெத் ஆஃப் எ ஒர்க்கர் அண்ட் சிவியர் இல்னஸ் அமோங் அதர்ஸ். ஸோ அந்த கேஸ் வெளியே வந்ததுனால ஒரு ஒர்க்கர் வந்து இறந்துட்டார் ஓகேண்ணா.
ஸோ ஒரு ஒர்க்கர் வந்து டெத் ஆகிட்டாரு, இது பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையாகிடுச்சுங்க. ஸோ ஒரு ஒர்க்கர் வந்து டெத் ஆகிட்டாருன்னா அது பெரிய லெவலில் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஒர்க்கர் வந்து டெத் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னென்ன லீகல் ப்ரொவிஷன் வந்து இங்கே இன்வால்வ் ஆகும்? செக்ஷன் 2M. ஓகேங்களா. 2M படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் 10 ஒர்க்கர்ஸுக்கு மேலே, ஓகே, ஃபேக்ட்ரினா என்னது, 10 ஒர்க்கர்ஸுக்கு மேலே இருந்தால் இங்கே ஃபேக்ட்ரி. ஓகேங்களா. இங்கே எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க? 300 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது ஃபேக்ட்ரி தான். ஓகேங்களா. ஸோ கெம்ப்ளஸ் லிமிடெட் எம்ப்ளாயிஸ் 300, 300 ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் இட்ஸ் ஏ ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரி சார் 1984 வந்து இங்கே அப்ளை ஆகும். ஓகேங்களா. ஓகே. ஸோ 1948 வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் செக்ஷன் 41A படி பார்த்தீங்க அப்படின்னா ஹசார்டஸ் ப்ராசஸ் ஒன்று நடக்குதுன்னா எனி ப்ராசஸ் இன்வால்விங் ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி ஆர் பாய்சனிங், இதுதான் ஹசார்டஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இதோட டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். ஸோ ஹசார்டஸ் ப்ராசஸ்னால் என்னது? ஒரு ரியாக்ஷன், ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு இன்ஜுரியோட ரிஸ்க் இருக்குது, இன்ஜுரி ஆகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது. அங்கே கேஸ் வந்து எமிட் ஆனதுனால ஒரு எம்ப்ளாயி இறந்து போயிட்டார். நிறைய பேருக்கு வந்தோம்னா ஹெல்த் இல்னஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்ஜுரி ஆகிடுச்சு, பாய்சனிங் மூலமாக டெத் ஆகிட்டார். ஸோ இது ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் தான். ஓகேங்களா. ஓகே. செக்ஷன் 41Aல இருக்கக்கூடிய டெஃபினேஷன் படி இது வந்து ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸாக. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 38 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சேஃப் எக்ஸிட் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் பின்னாடி ஒரு சேஃப்டி எக்ஸிட், எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். ஓகேங்களா. அந்த கண்ணாடியை வந்து இப்படி பட்டன் அமுக்கி திறந்து போகலாம். நம்ம ஒரு டக்குன்னு ஒரு ஃபயர் வந்துச்சுன்னா அவசரத்தில் நமக்கு அமுக்கிலாம் திறக்கிறதுக்கு முடியாது, டக்குன்னு உடச்சிட்டு பாயணும் தான் தோணும். ஓகேங்களா. ஸோ அதனால ஒரு சுற்றியில் வச்சு உடைக்கிற மாதிரி தான் அந்த எக்ஸ்டிங்யூசர் ஃபயர் எக்ஸிட் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சேஃப் எக்ஸிட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ டக்குன்னு ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா எகிரி குதிக்கிறதுக்கு ஒரு சேஃப் எக்ஸிட் வேணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் கண்டிப்பாக வேணும். அந்த தீயை அணைக்கிறதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் கண்டிப்பாக வேணும். ட்ரில்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா. ஸோ ட்ரில்ஸ் மீன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் மாதிரி வச்சுருப்பாங்க, அது ட்ரில்லிங் போட்டு வச்சுருப்பாங்க சீலிங்கில். ஸோ அது வந்து மேண்டேட்ரியாக கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா. இந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் இல்லை. ஸோ இங்கே வயலேஷன் நடந்திருக்குது. ஓகேங்களா. ஓகே. அப்புறம் செக்ஷன் 41B படி பார்த்திங்க அப்படின்னா ஆக்குப்பையர்ஸ் டியூட்டி. ஆக்குப்பையரோட டியூட்டி என்னது? ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசியை வந்து அவர் வந்து பாலிசி வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேண்ணா. ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி வந்து அவர் கிரியேட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி, அதாவது இது ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஃபயர் சேஃப்டி மெஷர், சேஃப் எக்ஸிட், சேஃப் இது, அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் வச்சுருக்கணும், வென்டிலேஷன் வச்சுருக்கணும், எக்ஸ்காஸ்ட் சிஸ்டம் வச்சுருக்கணும். இந்த மாதிரி சேஃப் பாலிசி வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகேண்ணா. சேஃப்டி பாலிசி, டிஸ்க்ளோசர் ஆஃப் டேஞ்சரஸ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆக்குப்பயர் ஃபெயில் டு இம்ப்ளிமெண்ட் சேஃப்டி மெஷர்ஸ். இங்கே சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை. ஓகேண்ணா. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டர் இல்லை, ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இல்லை? எக்ஸ்காஸ்ட் சிஸ்டம் இல்லை. இப்போது இந்த எக்ஸ்காஸ்ட் சிஸ்டமும் வென்டிலேஷனும் இருந்துருந்துச்சுன்னா இந்த டாக்ஸிக் கேஸ் வந்து ஓரளவாவது வெளியே போயிருக்கும். டாக்ஸிக் கேஸ் வந்து உள்ளுக்குள்ளே, இப்போ ரூம்குள்ளே வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த கேஸ் வெளியே போகிறதுக்கு இடம் வேணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வென்டிலேஷனும் எக்ஸ்காஸ்ட் சிஸ்டமும் கண்டிப்பாக தேவை. எக்ஸ்காஸ்ட் சிஸ்டம் என்ன செய்யும்? வெளியே அனுப்போம். வென்டிலேஷன் என்ன செய்யும்? குட் ஏரை உள்ளே அனுப்போம். ஸோ காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசைக்கிள் ஆகிறதுக்கு இங்கே வழியே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படின்னா ஆக்குப்பயர் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி வந்து ஃபெயில் ஆகிட்டார். ஸோ இது செக்ஷன் 41B வந்து இங்கே வயலேட் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், செக்ஷன் 41H வந்து இங்கே அப்ளை ஆகுது. ரைட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஓகேங்களா. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டியை வந்து சேஃப்டிக்கு வந்து இது இருக்குது. ஒர்க்கர் கேன் கம்ப்ளைண்ட் அபவுட் த அன்சேஃப் கண்டிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இல்லை, எக்ஸ்காஸ்ட் சிஸ்டம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அன்சேஃப் கண்டிஷனை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸுக்கு என்ன இருக்குது? ரைட் இருக்குது. நோ கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் பிரீச். ஓகேங்களா. இந்த இடத்துல கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் வந்து இல்லை. அதாவது கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இந்த இதில் பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன எழுதுவோம்? யார் மேலேயா ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு அந்த பாக்ஸில் போட்டுருவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் படித்து பார்த்துட்டு அதில் நமக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அதை அவங்க தீர்த்து கொடுக்கணும். ஓகேண்ணா. ஸோ அந்த மாதிரி கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம்னா எம்ப்ளாயிஸுக்கு எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கம்பெனியில் ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் இங்கே ப்ரீச் ஆகுது. நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேண்ணா. கிளியரா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இங்கே இல்லை.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 92 படி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பெனால்ட்டி ஃபார் அஃபென்சஸுக்கு வந்து ஜென்ரல் பெனால்ட்டி நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஃபேக்ட்ரி ஆக்டில் என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரீஸ்மெண்ட் அப் டு 2 years அண்ட் ஆர் ஃபைன் அப் டு 1 lakh நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபைன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் என்ன மிஸ்டேக் இருந்தாலுமே ஃபைன் வந்து எம்ப்ளாயருக்கு வந்து 1 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க, இல்லைனா 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரீஸ்மெண்ட் போடுவாங்க. ஸோ ஆக்குபையர் கிரிமினலி லயபிளாக மாறிடுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சேஃப்டி மெஷர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி ஃபாலோ பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி மெஷர் செக்ஷன் 38 வந்து வயலேட் பண்ணியிருக்காரு, 41A வயலேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது 3 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதாவது இது வந்து ஃபேக்ட்ரி தான். செக்ஷன் 2M டெஃபினிஷன் படி இது ஃபேக்ட்ரி தான். 41A படி பார்த்தீங்கன்னா ஹசார்ட்ரஸ் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஏரியா தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 38 படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அது வந்து இங்கே இல்லை. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைனால இது வந்து ஃபேக்ட்ரி ஹசார்டஸ் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஏரியா. ஸோ இங்கே ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் இல்லை. அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஓகே. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கிரீவன்ஸ் ரெட்ரஸ் மெக்கானிசம் இருக்கணும், அதுவும் இங்கே இல்லை. அவங்களுக்கு ரைட்ஸும் கொடுக்கல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அதுவும் ஃபார்ம் பண்ணல. ஸோ இவருக்கு செக்ஷன் 92 படி. ஓகே. 92 படி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கு 1 lakh வரைக்கும் ஃபைன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, 2 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஓகேங்களா. கிளியரா. ஸோ சிம்பிள் இதான். 2M படி இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரி சேட்டை அப்ளை ஆகும். 41A படி பார்த்தீங்கன்னா இங்கே ஹசார்டஸ் ப்ராசஸ் நடக்குதா, ஹசார்டஸ் ப்ராசஸ்க்குண்டான டெஃபினிஷன் இங்கே இருக்குது, அப்ளை ஆகுது. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து செக்ஷன் 38 படி கண்டிப்பாக இருந்திருக்கணும், பட் இங்கே கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஆக்குபையர்ஸோட டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஸோ செக்ஷன் 41B வந்து இங்கே வயலேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸுக்காண்டி கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, பட் இங்கே கேட்க உரிமை கொடுக்கல. ஓகேங்களா. ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகிறதுனால செக்ஷன் 38 வயலேட் ஆகுது, 41A வயலேட் ஆகுது, 41Bயும் வயலேட் ஆகுது. ஸோ தட் செக்ஷன் 92 படி எம்ப்ளாயருக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவாங்க, 2 வருஷம் வரைக்கும் இம்ப்ரீஸ்மெண்ட் போடுவாங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே. கிளியரா. ஸோ அப்படிங்கிறப்போ ஆக்குபையர்ஸுக்கு வந்து கிரிமினல் லயபிலிட்டி இங்கே இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ லீகல் அனலைசிஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா இஸ் கெமிக்கல் லயபிலிட்டி இஸ் ஏ ஃபேக்ட்ரி அண்டர் தட் ஃபேக்ட்ரியான்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். செக்ஷன் 2M படி இது வந்து 10 ஒர்க்கர்ஸுக்கு மேலே அங்கே இருக்கணும், 10 ஒர்க்கர்ஸுக்கு மேலே தாராளமாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபேக்ட்ரி தான். 300 டோர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது ஃபேக்ட்ரி தான். இசிடியாக ஹசார்டஸ் ப்ராசஸ் நடந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். 41A படி இங்கே ஹசார்டஸ் ப்ராசஸ் நடந்திருக்குது. ஸோ 41A படி டெஃபினேஷன் ப்ராப்பராக இருக்குது, இது ஃபேக்ட்ரி தாங்கிறதுக்கு செக்ஷன் 2M படி ப்ராப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லீகல் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 41B வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 41B வந்து என்னது, ஆக்குபையர் இஸ் லீகலி பவுண்ட் டு ரிட்டன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி. ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். என்ஷூர் சேஃப் பிளான் சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட். பிளான்ட் வந்து சேஃபாக இருக்கணும், சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட் எல்லாமே சேஃபாக இருக்கான்னு சொல்லி அவர் என்ஷூர் பண்ணணும். ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் டேஞ்சர்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ். ஒவ்வொரு ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டேஞ்சர்ஸ் அங்கே இருக்குது, என்னென்ன கெமிக்கல்லாம் ரொம்ப டேஞ்சரான கெமிக்கலாக, அதுக்கப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கிரதையாக நம்ம போகணும், இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அரேஞ்ச் மெடிக்கல் செக்அப்ஸ் அண்ட் எமர்ஜென்சி பிளான்ஸ். டக்குன்னு எங்கே ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, யாருக்காவது இன்ஜுரி ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு மெடிக்கல் செக்அப் வந்து உடனே அங்கே உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். ஓகேங்களா. எமர்ஜென்சி பிளான்ஸும் ப்ராப்பராக இருக்கணும். நாங்கள் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெளியிலலாம் போகக்கூடிய ஹாஸ்பிட்டலோட உள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் போகிறப்போ அங்கே எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருக்கிறாங்க, தெர்மல் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறதுலே பயங்கரமான ஃபயர் ஹீட்டு இருக்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா. ஸோ மற்ற எந்த ஃபேக்ட்ரிலையுமே அந்த லெவலுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டை ரொம்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பெரிய ஃபர்னஸ் உண்டு. ஓகேங்களா. உள்ளுக்குள்ளே எல்லா நிலக்கரியுமே போட்டு மொத்தமாக எரிப்பாங்க. எரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீய கொளுத்தி போட்டுலாம் எரிக்கிறது இல்லை, அதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சு எரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எரிக்கிறப்போ இருக்கிறதுலே அதிகமான ஹீட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டு மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸில்
டைனமோ வந்து ரொட்டேட் ஆகும் ஓகேண்ணா. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய டைனமோ நீங்கள் வந்து பழைய காலத்து சைக்கிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைனமோன்னு சொல்லிட்டு சைக்கிள் டயரில் ஒன்று வச்சுருப்பாங்க ஓகேண்ணா. ஸோ உங்கள் தாத்தாலாம் நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்க. அவருக்கு சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் ஒரு டைனமோன்னு சொல்லி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைனமோ என்ன செய்யணும்னா இவர் ஓட்ட டயர் வந்து சுற்ற அந்த டைனமோவும் சுற்றிக்கிட்டே இருக்கும். டைனமோ சுற்ற உள்ளே இருந்து கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டைனமோக்குள்ளே கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட்டு மூலமாக சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைட் வந்து எரியும். சைக்கிளில் முன்னாடி சின்னதாக ஒரு ஹெட்லைட் ஒன்று தெரியுமா? அந்த ஹெட்லைட் வந்து எப்படி எரியும்னா அதுக்கு பேட்ரிலாம் கிடையாது ஓகேவா. இந்த டைனமோவை டயர் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. டைனமோ சுற்றுறப்போ அங்கே கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி அந்த பல்ப் வந்து எரியும் ஓகேவா. ஸோ இந்த டைனமோ பற்றி நீங்கள் இப்போ 2K கிட்ஸுக்கெலாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 90s கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அவங்க தாத்தா காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க அப்பா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் டேரெக்டாக பார்த்துருக்கேன் அந்த டைனமோ ஓகேங்களா. ஸோ இது வந்து சைக்கிளில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டைனமோ. பட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சுற்றுறது மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஈவன் வாட்டர் ஓகேங்களா. ஸோ பாபநாசம் பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் பாபநாசம் இருக்குது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எடுப்பாங்க. அந்த வரக்கூடிய தண்ணியை குழாய் போட்டு ஸ்பீடாக தண்ணியை வந்து ஃபோர்ஸாக வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைனமோ சுற்றுறப்போ அங்கே வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி விண்டு மில்லும் எப்படி காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றுறப்போ உள்ள டைனமோ வந்து சுற்றும், கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து சேஃப்டி ப்ரிகாஷனை கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா. எமர்ஜென்சி பிளான்ஸை சேஃப்டி ப்ரிகாஷன் உடனே அங்கே ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா மெடிக்கல் செக்அப் பண்ண எமர்ஜென்சி பிளான் பண்ணால் அங்கே இருக்கணும். ஸோ தெர்மல் பவர் ஸ்டேஷன் நான் வந்து போயிருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருந்துச்சு ஓகேங்களா. இன் திஸ் கேஸ் ஆக்குபையர் நெக்லெக்டட் ஆல் தீஸ் டியூட்டிஸ் ஹென்ஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஓகேங்களா. ஸோ ஆக்குபையர் வந்து இந்த டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்குபையர் ஆக்சுவலாக இந்த டியூட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணலை ஓகேங்களா. ஸோ என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், வென்டிலேட்டர் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்காஸ்ட் சிஸ்டம் வந்து இங்கே இல்லை ஓகேங்களா. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அங்கே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்குது ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வயலேஷனாக ஃபயர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் செக்ஷன் 38 படி பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபேக்ட்ரி மஸ்ட் ஹேவ் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ பெரிய லெவலில் ஃபயர் ஆனிச்சுன்னா தண்ணி ஊற்றி அணைக்கிற அளவுக்கு ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும். திடீர்னு நெருப்பு வந்துருச்சுன்னா எகிரி குதிக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வேணும். ட்ரைனிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ஃபயர் ரெஸ்பான்ஸாக ஃபயர் வர்றப்போ அது எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஓகேண்ணா. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படி அணைக்கணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணணும், அங்கே என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் இருக்குது, இதை அவங்க எப்படி யூஸ் பண்ணி அந்த ஃபயரை வந்து அணைக்கணும், அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இதை பற்றி ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். Chempless fly emitter failed to maintain the even basic fire extinguisher கொண்டு அங்கே இல்லை, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அங்கே இல்லை, வென்டிலேஷன் அங்கே இல்லை. ஸோ இது கூட அங்கே இல்லை ஓகேங்களா. ஸோ இதுவே இல்லைங்கிறப்போ எம்ப்ளாயீஸுக்கெலாம் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லி ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருந்தால் தான் அதை எடுத்து அவங்க அணைக்க முடியும். வென்டிலேஷன் இருந்தால் தான் உள்ள நல்ல காற்று வந்து கெட்ட காற்று வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா நெருப்பு குப்புன்னு எரிய தான் செய்யும் ஓகே. லீடிங் டு டெத் ஆஃப் யர் ஒர்க்கர் டியூ டு டாக்ஸிக் ஃபியூம்ஸ். தட்ஸ் ஏ கிராஸ் வயலேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் அக்கர்டு. ஸோ இங்கே ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் ஆகிடுச்சு. செக்ஷன் 38 வந்து இங்கே வயலேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீச் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரைட் செக்ஷன் 41H ஓகேங்களா. ஸோ ஒர்க்கர்ஸோட ரைட் வந்து இங்கே ப்ரீச் ஆகிடுச்சு. ஒர்க்கர் ஹேவ் ஸ்டாச்சுரரி ரைட் டு பி இன்ஃபார்ம் அபவுட் த ஹெல்த் ரிஸ்க்கை பற்றி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ரெஃப்யூஸ் அன்சேஃப் ஒர்க் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல ஒர்க் கண்டிஷன் வந்து சேஃபாக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஹியர் ஒர்க்கர்ஸ் ஆர் நெய்தர் இன்ஃபார்ம் நார் ப்ரொடெக்டட். ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, இதை பற்றி உள்ள ப்ரொடெக்ஷனாக அவங்களுக்கு கொடுக்கல ஓகே. ஹென்ஸ் செக்ஷன் 41H வாஸ் வயலேட்டட். 41H படி இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. ஸோ 41H வந்து இங்கே வயலேட்டாக இருக்குது. ஒர்க்கர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு சேஃப்டி வாஸ் டெனிடு. ஸோ அவங்களுக்குன்னு உள்ள உரிமை வந்து இங்கே மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் தெரியாமல் இருக்குமா சொல்லுங்கள், வென்டிலேஷன் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்யூஷர் இல்லை. ஸோ ஒர்க்கர்ஸ் அங்கே கெமிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, கெமிக்கலை பற்றி தெரிஞ்சவங்க தான் அங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு வென்டிலேஷன் வைக்கணும், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்காஸ்ட் சிஸ்டம் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க இதை சொல்கிறதுக்கு அங்கே கரெக்டான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ செக்ஷன் 41H வந்து இங்கே வயலேட்டே இருக்குது ஓகேண்ணா. ஓகே,
ஸோ இந்த இடத்துல செக்ஷன் 92 வந்து அப்ளை ஆகும், ஜென்ரல் பெனால்ட்டி வந்து அங்கே அப்ளை ஆகும். ஸோ எம்ப்ளாயருக்கு 1 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இல்லை 1 லட்ச ரூபா என் கையில் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா 2 வருஷம் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஓகேங்களா? இல்லை போத் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருவாங்க. பெரிய லெவலில் அங்கே ஒருத்தர் இறந்துட்டாருங்க, அப்போவும் கண்டிப்பாக ஒரு உள்ள தூக்கி போட்டே ஆகணும். 1 லட்ச ரூபா ஃபைனையும் போட்டுருவாங்க. அங்கே உள்ள பிரச்சனை அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னா ஸோ 1 லட்ச ரூபா ஃபைனையும் போட்டுருவாங்க, 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்துருவாங்க. ஓகே. சின்ஸ் ஆக்குபர் ஃபெயில் இன் மல்டிபிள் டியூட்டி செக்ஷன் 38 வயலேட் ஆயிருக்கு. 41B 38 வந்து என்ன பார்த்தோம், 38 வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அங்கே மிஸ் ஆகிருக்குது. 41H மிஸ் ஆகிருக்குது, ஒர்க்கர்ஸ் ரைட் வந்து அங்கே மிஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 41B என்ன நம்ம பார்த்தோம், ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் இல்லை 41B வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி வந்து அங்கே ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுவும் இங்கே மிஸ் ஆகிருக்குது. ஓகேண்ணா? ஓகே. அது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செக்ஷன் நேம்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ரொவிஷன் மட்டும் நீங்கள் எழுதிட்டு விட்டுருங்க. ஓகே. ஸோ செக்ஷன் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் செக்ஷன் நேம் வந்து போடுறதுக்கு காரணம் என்னென்னா நானும் ரவுடி தான்ங்கிற மாதிரி எனக்கும் லாவில் ப்ரொவிஷன் எல்லாமே தெரிஞ்சுக்குங்கிறத காமிக்கிறதுக்காண்டி வேணாம், சும்மா ஒரு சீனுக்கு வேணால் நீங்கள் எழுதலாம். ஓகேண்ணா? ஸோ நீங்கள் எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனாக தெரியும். ஸோ திருத்துறவங்க வந்து வேறு லெவல் சீனாக எழுதியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் நம்பரை பார்த்தோன்னே சரி உள்ளலாம் ரொம்ப ரீட் பண்ண மாட்டேன், செக்ஷன் நம்பர் எழுதியிருக்காரு விவரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டிக்கெட் போட்டுருவாங்க. ஸோ செக்ஷன் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உள்ளே தான் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கணும். செக்ஷன் நம்பர் தெரியல, செக்ஷன் நம்பரே இவர் எழுதலை, சரி உள்ளே ரீட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ரீட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு செக்ஷன் நம்பர் கிளியராக தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க. ஓகே. தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் வந்து குறையும். எழுதலைன்னா மார்க் வந்து போகாது, பட் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா மார்க் வந்து போகும். ஓகேண்ணா? ஓகே. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து எதை வச்சு டீல் பண்ணாங்கன்னா போபாலில் உங்களுக்கு தெரியும், போபாலில் ஒரு பெரிய லெவலில் கேஸ் ட்ராஜடி நடந்தது. ஒரு போபாலில் ஒரு கெமிக்கல் கம்பெனி யூனியன் கார்பைடு இந்தியா லிமிடெட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1984. ஸோ யூனியன் கார்பைடு இந்தியா லிமிடெட்னு சொல்லிட்டு போபாலில் இருந்துச்சு. அந்த கெமிக்கல் கம்பெனியில் பெரிய லெவலில் கேஸ் ட்ராஜடி நடந்துச்சு. ஃபேமிலி மேன் சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு இந்த கொரோனா டைமில் வந்துச்சு. ஃபேமிலி மேன் சீரீஸில் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வந்துச்சு. பார்ட் 1 வந்து தமிழில் வந்துச்சு, பார்ட் 2 தமிழில் விடலை. ஸோ தமிழில் விடாதனால நான் அது சீரீஸ் பார்க்காம விட்டேன். ஃபேமிலி மேன் சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போபால் ட்ராஜடியை வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக அந்த ஆக்சிடென்ட் இல்லைங்க, டெரரிஸ்ட் அட்டாக்காக தான் இருந்துச்சு. பட் அது ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றிட்டாங்க. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் இன் இந்தியாவில் பெரிய லெவலில் டிசாஸ்டர் ஆனக்கூடிய ஒரு கேஸ் இது. மெத்தில் ஐசியோனேட் எம்ஐசி கேஸ் லீக் ஃப்ரம் யூனியன் கார்பைடு பிளான்ட் கில் 3000+ பீப்புள். அந்த ஃபேமிலி மேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் வந்து கெமிக்கல் இன்ஜினியர், கேரளாவில் உள்ளவன். ஓகேங்களா? ஸோ கேரளாவில் உள்ளவன் அவன் வந்து எப்படின்னா ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளில் வந்து தீவிர டெரரிஸ்ட் கூட சேர்ந்து அவங்க வந்து முஸ்லீமு. ஸோ ஐஎஸ்ஐ டெரரிஸ்ட் முஸ்லீம் எல்லாத்தையுமே தப்பா சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டு நிறைய பேர் முஸ்லீம் இருக்கிறாங்க, எனக்காண்டி உசுரை கொடுத்தவங்களாம் அவங்களும் ஒருத்தங்க. ஓகேங்களா? ஸோ உசுரை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதில் ஆக்சுவலாக அவங்க அது கேரளாலேருந்து ஒருத்தர் தான் என்னென்னா டெரரிஸ்டாக வந்து போயிருப்பான். எல்லோரும் டெரரிஸ்ட்னால் ஒன்று பாம்பு போடுவாங்க, ஆளை கொள்ளுவாங்க, இந்த லெவலுக்கு ரொம்ப மோசமாக யோசிப்பாங்க. ஆனால் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணது அந்த கேரளா இருக்கிறவன். அவன் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். ஓகேவா? ஸோ அவன் வந்து என்ன அப்படின்னா எதுக்கு ஒரு இடத்த அவ்வளோ தரமட்டமாகி அவ்வளோ மக்களையும் கொண்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஆளுகளை மெத்தில் ஐசோலேட் இந்த கேஸை லீக் பண்ணி விட்டோம்னா ஆள் மட்டும் இறப்பாங்க, இடம் அப்படியே இருக்கும். ஸோ இடத்த ஈஸியாக ஆக்குபை பண்ணிடலாங்கிற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணாங்க. மெத்தில் ஐசோலேட் எம்ஐசி கேஸ் வந்து அங்கே லீக் ஆனிச்சது. யூனியன் கார்பைடு பிளான்ட் 3000 பேர் வந்து அங்கே இறந்தாங்க. அசால்ட்டாக 3000 பீப்புள்ஸு. ஸோ அவங்க டெரரிஸ்ட் அந்த ஃபேமிலி மேன் சீரியஸாக நீங்கள் பார்க்குறப்போ ஒவ்வொரு இடத்துல உள்ள அட்டாக் இங்கே 300 பேர் தான் இறந்தாங்க, இங்கே ஒரு 500 பேர் தான் இறந்தாங்க. பட் நான் பிளான் பண்ணியிருக்கிற இதில் வந்தோம்னா 3000 பேர் இறப்பாங்க. ஸோ அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. அல்லாஹ் வந்து இதுக்கெல்லாம் அங்கே சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ் வந்து குரானில் என்ன இருக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க. குரானில் 3000 பேரை கொல்லுனா எழுதியிருக்கு இல்லை. ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ இது இந்த மாதிரி 3000 பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு அவங்க வேறு லெவலில் சந்தோஷப்பட்டாங்க. The company's failure in safety norms led to mass liability. பெரிய லெவலில் அங்கே வந்து டேமேஜ் ஆனது. காம்பன்சேஷன் அண்டர் டார்ட் அண்ட் ஃபேக்ட்ரி லாஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேக்ட்ரி லாஸ் ஆனதுனால காம்பன்சேஷன் வந்து அங்கே நிறைய பேருக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. 1987 அமெண்ட்மெண்ட் டு த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஸோ இந்த லாஸுக்கு அப்புறம் தான் 1987 ஓகேங்களா? ஸோ செக்ஷனை வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணது 1984. ஸோ 1987 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ 41A 41H வரைக்கும். ஓகேண்ணா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன 41 வந்திருக்குது பாருங்கள். 41B
இது இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த 41B வந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒன்று பார்த்தோம் 41H பிரீச் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரைட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த 2 அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. ஓகேங்களா. 41B வந்து என்ன பார்த்தோம், டியூட்டி ஆஃப் த ஆக்குப்பையர். ஸோ அவர் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. பாலிசியை ஃபாலோ பண்ணிதாங்கன்னா டெரரிஸ்ட் உள்ள இந்த கேஸ் லீக்கேஜை பற்றி அவங்க பண்ணியிருக்கவே முடியாது. ஓகேங்களா. ஓகே. 41H வந்து ஃபாலோ பண்ணிதானா ஒர்க்கர்ஸோட ரைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லீக்கேஜ் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா ஒர்க்கர்ஸுக்கு உரிமை கொடுக்கணும். அங்கே ஒர்க்கர்ஸை ஃபுல்லாமே அமைக்க வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு உரிமை இல்லாமலே இருந்துச்சு. ஸோ 41H வந்து புதுசாக அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த கேஸில் கன்க்ளூஷன் கிறிஸ்டல் கிளியராக நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம்னா கெம் ப்ளஸ் லிமிடெட் இஸ் ஏ ஃபேக்ட்ரி அண்டர் செக்ஷன் 2M படி இவங்க ஃபேக்ட்ரி. 41A படி பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ் ப்ராசஸ் நடந்திருக்குது. 38 படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி அங்கே வயலேட்டே இருக்குது. 41B படி பார்த்தீங்கன்னா ஆக்குப்பையர்ஸோட டியூட்டி அங்கே மிஸ்ஸே இருக்குது. ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி அவரை ஃபாலோ பண்ணலாம், கிரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அவரோட டியூட்டி அங்கே மிஸ்ஸே இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸோட சேஃப்டி 41H படி ஒர்க்கர்ஸ் சேஃப்டி அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அங்கே மிஸ் ஆகுது. இந்த மாதிரி சேஃப்டி இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆக்குப்பையர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அங்கே உரிமை இல்லாமல் போச்சு. ஸோ இந்த மூணுமே செக்ஷன் 38, 41B அண்ட் 41H வந்து இங்கே வயலேட் இருக்குது. ஹென்ஸ் ஆக்குப்பையர் இஸ் கிரிமினலி லயபிள் அண்டர் செக்ஷன் 92 படி இவர் வந்து கிரிமினல் லயபிள். இதெல்லாம் வயலேட் ஆனிச்சுன்னா ஃபேக்ட்ரி ஆக்டில் ஏதாச்சும் ஒரு செக்ஷன் வயலேட் ஆனால் கூட 92 படி இவர் கிரிமினலி லயபிளாக மாறிடுவார். ஓகேங்களா. ஸோ கிரிமினல் லயபிள் இவர் மேலே இருந்துச்சு அப்படின்னா இவர் வந்து ஃபைன் வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் பே பண்ணணும். இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 2 இயர்ஸ் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டில் போட்டுருவாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த கேஸோட சம்மரி டேபிள் வந்து பாருங்கள். செக்ஷன் 2M நம்ம பார்த்துருக்கோம். ஃபேக்ட்ரியோட டெஃபினேஷன் வந்து இங்கே அப்ளிகபிளாக இருக்குது. ஓகேவா. ஓகே. நான் தமிழ் ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இது நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இதெல்லாம் இதிலே புரிஞ்சிடும். தமிழ் ஒரு சில பேருக்கு வந்தோம்னா இந்த ஒரு வேர்டு கூட புரியாத பேர் இருப்பாங்க. நான் ஒன்று தப்பு சொல்லலை. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் தான். நிறைய பேர் வந்து அப்படின்னா அதை கற்றுக்காமலே இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஓகேவா. செக்ஷன் 41A படி பார்த்தீங்கன்னா இது ஹசார்டஸ் ப்ராசஸ் நடந்திருக்குது. 38 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீச்சாக இருக்குது. 38 என்னது ஃபயர் சேஃப்டி வயலேஷன் அங்கே ப்ராப்பராக இருக்கணும், அது ப்ரீச்சாக இருக்குது. 41B படி பார்த்தீங்கன்னா ஆக்குப்பையரோட டியூட்டி அங்கே ப்ரீச்சாக இருக்குது. ஆக்குப்பையரோட டியூட்டி என்ன, ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே ஃபாலோ பண்ணல, ஸோ ப்ரீச்சாக இருக்குது. 41H படி பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸோட ரைட் வந்து அங்கே ப்ரீச்சாக இருக்குது. செக்ஷன் 92 படி பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். இது எல்லாம் ப்ரீச் ஆனதுனால ஏதாச்சும் ஒன்று ப்ரீச் ஆனாலே இந்த பெனால்ட்டி விடும். 3மே ப்ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ 2 வருஷம் உள்ள தூக்கி போடுவாங்க. இல்லை அப்படின்னா 1 லட்ச ரூபா ஃபைன் போடுவாங்க. இல்லைனா 2மே சேர்த்து வந்து அவருக்கு இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஃபேக்ட்ரி ஆக்டில் வந்து எப்படின்னா கரைச்சி குடிச்சாச்சு, A to Z எல்லாமே முடிச்சாச்சு. இவ்வளோ ப்ரொவிஷனையுமே ஒரே கேஸ் ஸ்டடியில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாருக்குமே ஃபேக்ட்ரி ஆக்ட் வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஃபேக்ட்ரி ஆக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிக்கணுமான்னு சொல்லி பார்ப்பீங்க. பட் இந்த கேஸ்லாம் வந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ஃபேக்ட்ரி ஆக்ட் ப்ரொவிஷன் பார்க்குறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து லேக் ஆனிச்சுது. பட் இந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு ஒரு ஃபேக்ட்ரியில் இப்படிலாம் நடக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ண அப்படின்னா இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மைண்டை போட்டு மட்டும் நான் யோசிக்கல. இந்த நிறைய கேஸ் வந்து நான் பார்த்தேன், ரிசர்ச் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒவ்வொரு கேஸையுமே நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு கேஸில் செக்ஷன் 38 படி ஒரு கேஸ் இருந்துச்சு, 41B படி ஒரு கேஸ் இருந்துச்சு, 41H படி ஒரு கேஸ் இருந்துச்சு. ஒரு சில ஆத்தர் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ சரி நம்ம ஒரு கேஸ் வந்து இந்த எல்லா செக்ஷனையுமே சேர்த்து வச்சு ஒரு கேஸ் வந்து க்ரியேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ தட் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஓகேம்மா. ஓகே. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கேஸ்லாம் வந்து பார்க்குறப்போ இந்த செக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம இன்ட்ராக்டிவாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஓகே. ஸோ ஃபேக்ட்ரி ஆக்ட் வந்து நம்ம இந்த வீடியோட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆக்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரு ஆகும். பை. ஓகே.